நாங்கள் தன்ன கல்லண்ணா உங்களை நலமுடனே அழைத்தோம் அண்ணா எங்களுக்கு வடநாடு தேசம் அண்ணா உங்க வன்னியர் கலந்த தேவர் கூலம் என்னை தந்தாவு கலங்காய் நாங்கள் இன்பமுடன் வாழ்ந்தோம் அண்ணா தீராத பஞ்சம் வந்து நாங்கள் தீவினை அடைந்தோம் அண்ணா இப்போ பஞ்சம் விலைக்கு வந்தோம் அண்ணா இன்றைக்கு பணம் எடுக்கும் என்று சொன்னால் பாதி முதல் பாதி முதல் உங்களுக்கு பங்கிட்டு தாரமண்ணா உங்களுக்கு பங்கிட்டு தாரமண்ணா பாதி முதல் சமுதாயம் பொறுத்தவரை நீங்க கலவை செய்யணும் இருக்கணும் சொன்னா வேண்டாம் நீங்க ஊருக்கு மாறுகால மாறுகள் தெரியுங்க வந்த வழிபட்டு போகும் சரி அண்ணன் எங்க முகத்தை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியும் சொன்னாக்கா உங்க உபகாரம் வேண்டும் உங்க உதவி கண்டிப்பா எங்களுக்கு வேணும் சொன்னா எப்பா வாங்க நீங்க வந்ததே வந்து ஒரு துப்பு சொல்ல கழுவோம் என்ன தெரியுமா ஆவணி ஊரில் வாழப்பழ வாழ்வாங்க அவங்க கிட்ட 1000 பசு இருக்கு வச்சிருக்காங்க அவங்க இருக்கால இல்லை தெரியல போன மாசம் ஒரு 6 வருஷம் போனேன் இல்ல அதனால அவ இருந்தாலும் சொன்னா நீங்க வந்தது பலன் இல்லை அவ இல்லன்னு சொன்னா உங்களுக்கு எந்த பலன் இல்ல அவன் 1000 ரூபாய் அடிப்பான் ஆமா இல்லையா இல்லன்னு சொன்னா வந்தது பலன் ஒண்ணு அப்படி சொல்லிட்டு என்ன ரொம்ப நன்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா அப்படி சொல்லிவிட்டு 2 பேர் வராங்க ஏன்னா நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வாழப்பழம் இருக்கா இல்லையா நம்ம ஆத்துது அதுக்கு அப்புறம் அண்ணன் கூப்பிடலாம் அண்ணாச்சு பாருங்க சரி அப்படி சொல்லி 2 பேர் வராங்க எங்க வராங்க எப்படி வராங்க அவர் காடையர போறதை போறதை தொழில் போட்டு